எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சுவையான எலுமிச்சை ஊறுகாய். இது வந்து ஒரு வருஷமே ஆனாலும் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. இந்த சூப்பரான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல்லான டிப்ஸோடு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சாறு இருக்கிற எலுமிச்சையை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. எலுமிச்சையை நறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கழுவி இருந்தீங்கன்னா அந்த ஈரம் வந்து சுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி வந்து ஒரு சுத்தமான துணி வச்சு அந்த ஈரத்தையெல்லாம் வந்து சுத்தமாக தொடச்சிட்டு அதை வந்து உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நம்ம எலுமிச்சையில் வந்து கரும்புள்ளிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த துண்டை மட்டும் நம்ம வந்து நீக்கிடலாம். ஏன்னா அந்த புள்ளிகள் இருக்கிறதுனால ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். இப்போது எல்லா எலுமிச்சையும் வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டேங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 எலுமிச்சை வந்து இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஈரம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ இல்லாட்டி வந்து ஒரு செராமிக் பவுல் பெரிய செராமிக் ஜார் இருந்துச்சுனாவோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. எலுமிச்சையும் வந்து அரியருக்கு முன்னாடியே வந்து ஈரமெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் 2 கை அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கை உப்பு சேர்த்து அதை வந்து குளிக்க விட்டுட்டேங்க. திரும்பவும் இன்னொரு கை வந்து கல்லுப்பு சேர்த்து குளிக்க விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து கல்லுப்பு தாங்க சேர்க்கணும். அப்படி வந்து நீங்கள் கல்லுப்பு வந்து கரையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சர் ஜாரில் வந்து போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க. மூடியை வந்து ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து தினமும் வந்து ஒரு 2 டைம் வந்து குளிக்க விடுங்க. காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 7 நாள் ஊற வச்சுருக்கேன். 7 நாள்லேருந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஆனால் வந்து தினமும் வந்து குளிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மிளகாய் தாங்க டைரெக்டாக பொடி பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப, தப்பில்லை. ஆனால் மிளகாய் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி சேர்க்கும்போது அந்த மனம் வந்து ஊறுகாய்க்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டும் சேர்த்து கொடுக்குங்க. இப்போது இதோட காம்புகள்லாம் நீக்கிட்டு இதை வந்து நல்லா வெயில் ஒரு 2 மணி நேரம் நல்லா முறுமுறுன்னு காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதை வந்து வெயிலில் காய வச்சு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம எலுமிச்சையும் வந்து நல்லா ஊறி இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். அந்த பல்பெல்லாம் வந்து நல்லா அப்படியே கரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கட்டி பெருங்காயத்தில் இதில் வந்து சின்ன துண்டு தான் உடச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய்ங்க. ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 ml அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு நிற்கணும். அப்படி நிற்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எலுமிச்சம்பழம் வந்து எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்குன்னு, ஊறி போய் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு கரைஞ்சிருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து எவ்வளோ நாள் ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மையும் இருக்காதுங்க ஊறுகாயில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிக நாட்கள் ஊற வைக்க பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் எலுமிச்சையை வந்து கட் பண்ணும்போது அதில் இருக்கிற விதைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீக்கிக்கோங்க. அப்படி நீக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வராது. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம வந்து வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் வந்து அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து இவ்வளோ தாங்க நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயத்தை வந்து ஒரு மிதமான தீயில் வச்சு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து வறுத்துக்கலாங்க. பெருங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து மாறிட்டு கொஞ்சம் வெளுத்த மாதிரி வரும், வெள்ளை கலர் மாதிரி வருங்க. அப்போது இந்த வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் வறுத்தாச்சு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம எலுமிச்சை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 30 எலுமிச்சம்பழத்துக்கு வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அதாவது நான் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா உங்களுக்கு கிளறிட்டு பார்த்தாவே அந்த கலரெல்லாம் வந்து உங்களுக்கு அப்போவே தெரியும். அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு.
ஊறுகாய் வந்து எப்போவுமே ஈரம் படாமல் வச்சுருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. அதே சமயம் வந்து மெட்டல் ஸ்பூன் வந்து ஊறுகாய்க்குள்ளே போட்டு வைக்கக்கூடாதுங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வெந்தயம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சுருக்கும்போது அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மை வந்து கொடுக்குங்க. அதனால் சேர்த்து நல்லா கிளறி விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. ஆனால் வந்து எண்ணெய் வந்து பத்தல, உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே மேலாப்பில் வந்து எண்ணெய் நிற்கணுங்க. அப்படி வந்து உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனாலும் ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் வந்து திரும்பவும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக மாறாதுங்க. இப்போது நான் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சம் கடுகும் பொரிய விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். நம்ம இப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக மாறாது. நீங்கள் பரிமாறும்போது அந்த எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பீஸ் மட்டும் எடுத்து பரிமாறிக்கலாங்க. மேலே வந்து அந்த எண்ணெய் நிற்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஊறுகாயும் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து மேலே எண்ணெய் நிற்கணும். ஊறுகாய்க்கு வந்து உப்பு அப்புறம் எண்ணெய் இது ரெண்டும் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. நான் வந்து சர்விங் டேபிளில் வைக்கிறக்காக ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு செராமிக் பவுலில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. எப்போவுமே வந்து அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரித்து எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லா ஊறுகாயும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். தெரியாமல் தண்ணி கூட பட்டுடலாம். அப்படி படுறதுனால நம்மளுடைய ஒட்டுமொத்த ஊறுகாயும் வந்து ஸ்பாயில் ஆயிருங்க. அதனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஊறுகாய் மட்டும் நான் இந்த பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம சர்விங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். மீதம் இருக்கிறத வந்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி ஜாரில் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லாட்டி செராமிக் ஜாரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே வச்சா கொஞ்சம் மூடி வந்து ரொம்ப டைட்டாக மூடாமல் மேலாப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் மூடி வந்து நல்லா டைட்டாக மூடி உள்ள வச்சுக்கலாம். நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் கண்டிப்பாக 1 வருஷம் ஆனாலும் வந்து உங்களுக்கு ஊறுகாய் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.